வணக்கம் ஹாப்பி ட்ரேடர்ஸ் ஒன் வியூவர்ஸ். நம்ம சேனலில் ஸ்டாக் மார்க்கெட், ஐபிஓ, மியூச்சுவல் ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் பற்றின எஜுகேஷனல் கண்டென்ட் வீடியோ ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. எங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் நண்பர்களே. வாங்க நாம இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஹாப்பி ட்ரேடர்ஸ் ஒன்ல கொடுக்குற கண்டென்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டுமே பிரசன்டரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணது. நாங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் இல்ல, ஸோ இது ஃபினான்ஷியல் அட்வைஸ்னு எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பதன் மூலம் இதில் உள்ள பொதுப்பு துறைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என நாங்கள் கருதுகிறோம். ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போதோம்னாக்கா பிஎன்ஜி எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டோடைய ஐபிஓ பற்றி தான் பார்க்க போதும். இந்த கம்பெனியோட இன்னொரு பேர் வந்து எலக்ட்ரானிக் பஜார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஐபிஓ பற்றின கம்ப்ளீட்டான தகவலை நம்ம தமிழ் மொழியில பார்க்க போதும். மேலும் இதை நம்ம அப்ளை பண்ண போதுமா இல்லையா அப்படின்றத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போதும். இதுல இருக்கிற கிரே மார்க்கெட் பிரீமியம் எவ்வளோ, இதுல ரிஸ்க் இன்வால்வ் எவ்வளோன்றத பத்தியும் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போதும். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற முதல் 1000 வாடிக்கையாளர்களுக்கு என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணலாம் அப்படின்றத மாதிரி நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அதில் பாட்டு ஆகணும் அப்படின்னாக்கா உடனே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்குள்ள வந்துருங்க நண்பர்களே. ஸோ கம்பெனி ஓவர்வியூ. ஸோ ஜிஎன்ஜி எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க 2006 வருடம் அவங்களுடைய கம்பெனி இது பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோம்னாக்கா மும்பையில் இருக்கு, இந்தியாவில் இருக்குது, மும்பையில் இருக்கு. இவங்க இந்தியாலேயே லார்ஜஸ்ட் ரீஃபர்பிஷ்டாக இருக்காங்க. அதாவது ஸோ செகண்ட் ஹேண்ட் லேப்டாப்ஸ், டெஸ்க்டாப் அண்ட் ஐசிடி டிவைசஸ் ஆன ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட்ஸ், அப்புறம் நம்மளுடைய பென் டிரைவ்ஸ், அதுக்கப்புறம் சர்வர்ஸ், இதெல்லாமே ரீஃபர்பிஷ்டு இருக்கிற ப்ராடக்ட்ஸை ரீஃபர்பிஷ் பண்ணி ரிப்பேருக்குலாம் வர ப்ராடக்ட்ஸை சேல்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எலக்ட்ரானிக் பஜார் அப்படின்ற பிராண்ட் நேம்ல கம்பெனி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. இவங்க இவங்களுடைய ப்ரெசன்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்தியாவில் மட்டும் இல்லாமல் இவங்க குளோபல் ப்ரெசன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா யூஎஸ்ஏ அண்ட் யுஏஇ, ஸோ துபாய், அந்த மாதிரி சார்ஜா அண்ட் தலாஸ் அப்படின்ற யூஎஸ்ஏ அண்ட் யுஏஇ நேஷன்ஸ்லையுமே இவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கு. இவங்களோட குளோபல் ரீச் பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க மொத்தம் 38 கண்ட்ரீஸ்ல இந்த கம்பெனி அவங்களோட ப்ரெசன்ஸ் ஷோ ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆஸ் ஆன் மார்ச் 2025 டேட் படி 4154 டச் பாயிண்ட்ஸ், விச் மீன்ஸ் சேல்ஸ் ஆர் சர்வீஸ் சென்டர்ஸ் அக்ராஸ் இந்தியா அவங்க மேனேஜ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களோட பிசினஸ் மாடல் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்களோட கோர் ஃபோக்கஸே என்ன அப்படின்னாக்கா ஸோ இ வேஸ்டா இருக்கிற ப்ராடக்ட்ஸ் லைக் யூஸ்டு லேப்டாப்ஸ், டெஸ்க்டாப், டேப்லெட், சர்வீஸ், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்ட் அக்சசரிஸ், கைண்ட் ஆஃப் காஸ்ட்லி ஹெட்செட்ஸ், அப்புறம் பென் டிரைவ்ஸ், இது எல்லாமே என்ன பண்றாங்கனாக்கா ரீஃபர்பிஷ்மெண்ட் பண்ணிட்டு அதில் இருக்கிற குவாலிட்டி இஷ்யூஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை ரீஃபர்பிஷ்டு ப்ராடக்டா அக்ராஸ் இந்தியா அண்ட் குளோபலா சேல்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ். ஸோ இவங்களோட வேல்யூ செயின் பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க ஸோ ரீஃபர்பிஷ்டு ப்ராடக்ட்ஸை சேல்ஸும் பண்றாங்க, ஆஃப்டர் சேல்ஸா இருக்கிற ப்ராடக்ட்டை அவங்க சர்வீஸும் பண்ணி தராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரீஃபர்பிஷ்டு ப்ராடக்ட்ஸை சேல்ஸ் பண்றது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு அவங்க வாரண்டியுமே தராங்க நண்பர்களே. ஸோ இவங்க இக்கோ ஃப்ரெண்ட்லி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாங்க. ஏன் அப்படின்னாக்கா ஸோ கார்பன் எமிஷன்ஸ் அண்ட் இ வேஸ்ட் நிறையவே நம்ம கண்ட்ரீஸ்ல இதுவாயிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாருமே ரெண்டு லேப்டாப்ஸ், மொபைல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க என்ன ப்ரமோட் பண்றாங்க அப்படின்னாக்கா ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு பதிலாக ரிப்பேர் பண்ணி நம்ம ஆல்ரெடி இருக்கிற யூஸ்டு இ வேஸ்டஸே ரீயூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றதுனால இவங்க இக்கோ ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. ஸோ பைபேக் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஸோ இவங்க பார்த்தோம் அப்படின்னாக்கா விஜய் சேல்ஸ், அதுக்கப்புறம் ஹெச்பி இந்தியா அண்ட் லெனோவா இந்தியா கூட டைப்பும் வச்சிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனில வர ஓல்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இவங்க இது பண்ணிட்டு அதை ரீஃபர்பிஷ்மெண்ட் பண்ணிட்டு சேல்ஸ் பண்ற ஆக்டிவிட்டியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சதுக்கும் இவங்க யூஸ்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பை பண்றது, சேல் பண்ற பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் டேமேஜ்டு ப்ராடக்ட்ஸ் ஆர் லைஃப் டைம் எண்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு அதுல இருந்து வேணுன்ற குட் பார்ட்ஸை மட்டும் எடுத்துட்டு அவங்க தனியா ஒரு செப்பரேட்டா இது பண்றாங்க. கைண்ட் ஆஃப் சின்ன சின்ன ரிப்பேர்ஸ் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு பார்ட்ஸ்ல இருந்து ஒவ்வொரு பழைய ஓல்டு லேப்டாப்ஸ்ல இருந்து எடுத்து சின்ன சின்ன ஸ்பேர்ஸ் எல்லாம் எடுத்து கம்ப்ளீட்டா அசம்பிள் பண்ணி ரீஃபர்பிஷ்டு ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இது ஒரு மேஜர் பிசினஸ் கிடையாது. கைண்ட் ஆஃப் இதை எந்த ஒரு நியூ பர்சன் நினைச்சாலுமே ஸோ அந்த சர்வீஸ் சென்டர் ஆக்டிவிட்டீஸ்ல அவங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கும் பட்சத்தில் ஈஸியா அவங்களுமே ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஒரு மோனோபோலி கிடையாது. பட் ஆனா இந்த கம்பெனி ஒரு இவ்வளோ பெரிய ஒரு சின்ன ஒரு பிசினஸ் வச்சு இவங்க இவ்வளோ பெரிய டைப் அண்ட் இவ்வளோ பெரிய கனெக்டிவிட்டி அண்ட் நெட்வொர்க்ஸ் மேனேஜ் பண்றது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஐபிஓ டீடைல்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க
மொத்தம் வந்து 460 கோடி வந்து ஐபிஓ வந்து இது பண்றாங்க. இதுல வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து 400 கோடி. ஸோ இது வந்து கம்பெனியோடைய டெவலப்மெண்ட்டுக்காக. ஆஃபர் ஃபார் சேல் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆல்ரெடி இருக்கிற ப்ரொமோட்டர்ஸ் வந்து 25.5 லட்சம் ஷேர்ஸை வந்து சேல் பண்றாங்க. அதோடைய தொகை பார்த்தோம் அப்படின்னாக்கா 60.43 கோடியா இருக்கு நண்பர்களே. ஸோ இந்த கம்பெனியோடைய ஃபேஸ் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னாக்கா ₹2 per ஷேருக்கு இருக்கு. பிரைஸ் பேண்ட் வந்து 225 இருந்து 237 ரூபாய்க்கு வந்து இது பண்றாங்க, ஐபிஓ வராங்க. ஸோ இது வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகுன்றதுனால நம்ம 237 ரூபாய்க்கு அப்ளை பண்றவங்களுக்கு லாட்ரி பேசிஸ்ல வந்து அலாட்மெண்ட் வந்து கிடைக்கும் நண்பர்களே. இது லாட் சைஸ் பார்த்தோம்னாக்கா ஒரு லாட்டுக்கு வந்து 63 ஷேர்ஸ். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 14,175 தான் தேவைப்படும். மேக்ஸிமம் ரீட்டைலர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து 1,99,94,103 ரூபா ஆகும் நண்பர்களே. 13 லாட்ஸ் அது. ஸோ இவங்களோட ஐபிஓ டேட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஹேங்கர் இன்வெஸ்டர்ஸோட பிட்டிங் வந்து ஜூலை 22, ஐபிஓ ஓப்பன் ஆகுது வந்து 23, க்ளோஸ் ஆகுது வந்து ஜூலை 25. ஸோ அவங்க வந்து அலாட்மெண்ட் வந்து எப்போ வந்து ஃபைனலைஸ் பண்றாங்க அப்படின்னாக்கா ஜூலை 28 ரீஃபண்ட் அண்ட் ஷேர்ஸ் கிரெடிட் ரெண்டுமே வந்து ஜூலை 29 வந்து பண்ணிடுறாங்க. இது வந்து என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில் வந்து ஜூலை 30 வந்து லிஸ்ட் ஆகும் நண்பர்களே. அலோகேஷன் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட்ல ரன் ஆயிட்டு இருக்குதுன்றதுனால ஸோ ரீட்டைலர் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து 35%, நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து 15%, குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்க்கு வந்து 50% வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸ்ல பார்க்கும்போது இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் நல்லாவே வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு. ஏன் அப்படி நான் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபினான்ஷியல்ஸ் வந்து 246 கோடி இருந்திருக்கு 2020. இப்போ வந்து 2024 பார்க்கும்போது 1140 கோடியா உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து 5 மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுமே வந்து இயருமே வந்து அவங்க வந்து ரேபிட் க்ரோத் வந்து ஷோ பண்ணிட்டே வந்திருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் ரெவன்யூ வந்து 50%, 60% ரேஞ்சில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்திருக்கு. ஸோ இபிட்டா பார்த்தோம் அப்படின்னாக்கா 7லேருந்து ஆரம்பிச்சு இப்போ 84.9 இதுவாக இருக்கு. இபிட்டாவுமே வந்து இயர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே தான் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 5 இயர்ஸ்ல வந்து மோர் தென் 12 டைம்ஸ் கிட்ட இபிட்டா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா 1.64 இருந்திருக்காங்க. அதுலேருந்து அப்படியே அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகி இப்போ ஃபினான்ஷியல் 24 வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 52.30 கோடியா இருக்கு. ஸோ 1லேருந்து 52க்கு வந்திருக்காங்க கடந்த 5 வருஷத்துல. இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரியும் 52 மடங்கு வந்து நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு 5 வருடங்கள்ல. ஸோ இது வந்து எனாதமஸான ஒரு க்ரோத் வந்து அவங்க ஷோ ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட அசட் பார்த்தோம் அப்படின்னாக்கா அசட்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வந்துட்டு இருக்கு. அவங்களோட நெட்ஒர்க்கும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அசட் இன்க்ரீஸ் ஆக அவங்களுடைய டோட்டல் பாரோயிங்ஸுமே வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் தான் நம்ம இங்கே வந்து நெகட்டிவாக பார்க்க வேண்டிய ஒரு இடம். அசட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 2020 வந்து ஃபினான்ஷியல் இயர் 20 வந்து 137 கோடியா இருந்திருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ஃபினான்ஷியல் இயர் 24 பார்த்தோம் அப்படின்னாக்கா 585.8 கோடியா இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 4லேருந்து 5 மடங்கு கிட்ட சேஞ்ச் ஆகி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அசட். ஸோ அவங்களுடைய டோட்டல் பாரோயிங்ஸ் வந்து கொஞ்சம் ஹையா இருக்கு. இது மட்டும் தான் நம்ம வந்து கொஞ்சம் அலாதமாக பார்க்க வேண்டிய இடம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களோட இபிட்டா மார்ஜின் வந்து 3%லேருந்து 8.94% உயர்ந்திருக்கு கடந்த 5 வருடங்கள்ல. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 1%ல இருந்து 4.89% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 4%லேருந்து உயர்ந்து 15% 2021 போகி 26% 2022 இருந்து கடந்த வருடம் வந்து 30.4% இருக்கு. ஸோ நம்மளுடைய ஃபைனல் அலாரம் பாயிண்ட் வந்து டெட் டு ஈக்விட்டி. இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 2020 வந்து 2.15 2.15 இருந்திருக்காங்க ரேஷியோ. கிட்டத்தட்ட அவங்க கம்பெனியோடைய டோட்டல் அசெட் எவ்வளவோ அது வந்து டபுள் த டைம்ல வந்து கடன் இருந்திருக்கு கம்பெனிக்கு. ஆனால் 2024 பார்க்கும்போது கொஞ்சம் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இன்னுமுமே வந்து 1.95 டைம் வந்து டெப் வந்து இருக்கு. இது வந்து ஒரு அலாரம் சைனாக தான் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா வந்து கம்பெனியோட அசெட்டை விட டபுள் த டைம் இருக்கு டெப். ஸோ இவங்களோட வேல்யூஷன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க வந்து ஸோ ஏர்னிங்ஸ் per ஷேர் வந்து 7 ரூபா கிட்ட இருக்கு. ஸோ ப்ரைஸ் பேண்ட் வந்து 237 நம்ம பார்த்தோம்னாக்கா பி ரேஷியோ வந்து 33.4 வரும். ஸோ இது வந்து அப்பர் பிராண்டில் தான் வந்து லிஸ்ட் டவுன் ஆகணும் போது நம்மளோட பி ரேஷியோ வந்து 33.4 வந்து இவங்க ஐபிஓ வராங்க. ஸோ ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் வந்து பார்க்கும்போது நல்லா இருக்கு 30.4% இருக்கு. ஸோ நெட் அசெட் வேல்யூ வந்து 23 ரூபா 37 இருக்கு. அதுவும் நல்லா இருக்கு. இவங்க வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியாக தான் இருக்காங்க. ஏன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து 2702 கோடியாக தான் இருக்கு. ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் வந்து 30.4% உயர்ந்திருக்கிறது வந்து அவங்களுடைய ஸ்ட்ராங் ப்ராஃபிட்டபிலிட்டியை வந்து இது பண்ணுது. ப்ளஸ் வந்து இது ஒரு நல்ல கம்பெனியாக ஸ்ட்ராங்காக இருக்குன்றதையுமே வந்து ஷோ ஆஃப் பண்ணுது. பட் அகைன் டெப்ட் மட்டும் தான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு பாயிண்டாக இருக்கு. ஸோ ஸ்ட்ரென்த் அண்ட் ரிஸ்க் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த கம்பெனிக்கு என்ன ஸ்ட்ரென்த் அப்படின்னாக்கா ஸோ இவங்க வந்து ரீஃபர்பிஷ்ட் எலக்ட்ரானிக்ஸில் வந்து இவங்க தான் வந்து மார்க்கெட் லீடராக இருக்காங்க அக்ராஸ் 38 கண்ட்ரியில். அதனால வந்து இவங்க வந்து மார்க்கெட் லீடராக இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஸோ சின்ன சின்ன நியூ மெம்பர்ஸ் யாராச்சும் வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ் ஓப்பன் பண்ணாலும் அவங்களுக்கு பெருசாக வந்து இம்பாக்ட் இருக்காது. பட் வந்து அவங்களோட ரெவன்யூஸ்ல வந்து இம்பாக்ட் இருக்கு, மைனர் இம்பாக்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு.
இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா மேஜர் ஓஇஎம்ஸ் கூட வந்து இவங்க வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் டைப் வச்சிருக்காங்க. ஸோ அது யாரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா விஜய் சேல்ஸ், லெனோவா, மைக்ரோசாஃப்ட் அண்ட் ஹெச்பி கூடலாம் டைப் வச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ R2V3 அப்படின்னு சொல்ற ஈகோ ஃப்ரெண்ட்லி சர்டிஃபிகேஷன்ஸுமே வந்து அவங்க வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் க்ரோ வந்து பார்த்தோன்னாக்கா கடந்த 3 வருடங்களில் வந்து 3 மடங்கா வந்து உயர்ந்ததுக்கு இது வந்து ஒரு ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்டா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்த்துமே வந்து 30.4% இருந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் வந்து ஷோ ஆஃப் பண்ணுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ப்ராடக்ட்டுமே வந்து நல்ல ஒயிட் ஸ்கோப்பாக தான் வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ், டேப்லெட்ஸ், ஸ்மார்ட் டிவி, லேப்டாப்ஸ், அதுபஸ் பென் டிரைவ்ஸ் அண்ட் அதாவது அக்சசரிஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ரீஃபர்பிஷ்டில் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட ரிஸ்க் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ இவங்களோட லேப்டாப் சேல்ஸ் தான் வந்து ஹெவி டிபெண்டாக இருக்குது. ஏன்னா வந்து 75% ப்ளஸ் அவங்களோட ரெவன்யூ வந்து லேப்டாப் சேல்ஸ்லேருந்து மட்டும்தான் வந்து வருது. அண்ட் வந்து அவங்களுடைய டாப் கிளைண்ட் நம்ம பார்த்த அந்த ஓஇஎம் பெரிய பெரிய கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து மட்டுமே அவங்களுக்கு வந்து 55% வந்து ரெவன்யூ கான்சன்ட்ரேஷன் வந்து இருக்கு. இன்கேஸ் எதனாச்சும் ஒரு ஓஇஎம் வேணும்னு சொல்றாங்க அப்படின்னாலுமே வந்து அடுத்தடுத்த ஓஇஎம்ஸ்மே வந்து ஸ்லோவா வந்து வேணும்னு சொல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது இவங்களுடைய 50% ஆஃப் ரெவன்யூவை வந்து இம்பாக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நண்பர்களே. மேலும் வந்து இவங்களுடைய மேஜர் இது எல்லாமே வந்து பார்த்தாங்க அப்படின்னாக்கா டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அப்போ வந்து இம்போர்ட் பண்ணும்போது இவங்க வந்து டாலர்ல தான் வந்து பையிங் பண்ற மாதிரி இருக்கும் ப்ராடக்ட். இன்கேஸ் வந்து ஐஎன்ஆர் நம்மளுடைய இந்தியன் ரூபி வந்து டாலருக்கு ஈக்குவலா வந்து விழுது அப்படின்னும் போது ஃபாரெக்ஸோட வாலட்டாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து இவங்களுக்கு இந்த இடத்துல வந்து அவங்க வந்து இப்போ வந்து அவங்க கம்மி பிரைஸ்ல வாங்குற ப்ராடக்ட் வந்து ஹை பிரைஸ் கொடுத்து வாங்குறதுக்கான ஒரு சினாரியோ அதாவது பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா ஹை டெப்த் லெவல். நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி அவங்க கிட்ட எவ்வளோ அசட் இருக்கோ டபுள் த டைம் வந்து அவங்களுடைய கடன் வந்து இருக்கு. இது வந்து ஒரு மேஜர் நெகட்டிவ் சைனாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. அண்ட் வந்து அவங்க வந்து எந்த ஒரு டிவிடெண்ட் இதுவுமே வந்து கொடுக்கல. என்னதான் வந்து கம்பெனி வந்து லாஸ்ட் 3 வருடங்களா வந்து நல்ல லாபம் பண்ணாலுமே அவங்க எந்த ஒரு டிவிடெண்டுமே வந்து அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்காதது வந்து ஒரு ரிஸ்காக வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஸோ இவங்களுடைய நம்மளுடைய மேஜர் பெட் அண்ட் பட்டர் என்ன அப்படின்னாக்கா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து 29.9% கிரே மார்க்கெட் ப்ரீமியம்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கிரே மார்க்கெட் ப்ரீமியம்ன்றது வந்து ஒரு அஃபிஷியல் திங் கிடையாது. இது வந்து குளோபல் என்விரான்மெண்ட், குளோபல் மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட் அண்ட் ஸ்டாக்கோடைய டிமாண்டை பொறுத்து ஸோ இன்க்ரீஸும் ஆகும் அண்ட் டிக்ரீஸும் ஆகும். ஸோ லிஸ்டட் பிஎஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா நியூ ஜெய்சா டெக்னாலஜிஸ் அப்படின்ற கம்பெனி மட்டும் தான் வந்து லிஸ்டட் பிஎஸ்ஸாக இருக்காங்க இவங்களுக்கு. ஸோ அவங்களுமே வந்து ஒரு ரெவன்யூ வந்து ரொம்ப கம்மியாக ஜென்ரேட் பண்ணுற கம்பெனியாக தான் இருக்காங்க. அவங்க கூட கம்பேரிசன் பண்ணும்போது இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் தான் இருக்காங்க. ஆனால் வந்து பி ரேஷியோ மட்டும் நம்ம வந்து 33.4 வந்து கொஞ்சம் வந்து லுக் பண்ணணும், வாட்ச் பண்ண வேண்டிய இடம் இது. ஏன்னா வந்து அந்த நியூ ஜெய்சா டெக்னாலஜிஸ் இருக்கவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால பி ரேஷியோ வந்து நம்மளால கால்குலேட் பண்ண முடியல. அதனால வந்து லிஸ்டட் பிஎஸ் கூடயுமே வந்து நம்மளால வந்து கம்பேரிசன் பண்ண முடியல நண்பர்களே. ஸோ ஃபைனல் வேர்டிக்ட். ஸோ இது வந்து நமக்கு இது வரைக்கும் நம்ம எல்லாமே கம்பெனி பற்றி எல்லாமே பார்த்துட்டோம் அண்ட் ஃபைனல் டிசிஷன் நம்மளது எடுக்க போதும். ஸோ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த கம்பெனி வந்து ஒரு லாங் டேர்ம் ஸ்டோரி வந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஃபண்டமெண்டல் அண்ட் ப்ராஃபிட்ஸ் வந்து இதுவாக இருக்குது. ப்ளஸ் அவங்களுடைய நெட்ஒர்க்குமே சூப்பராக இருக்குது. அவங்களுடைய குளோபல் ரீச்சும் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக வந்து இருக்கிறதுனால கவர்மெண்ட்டோடைய பாலிசிஸ் எதுவுமே வந்து இவங்க வந்து மேஜராக இம்பாக்ட் பண்ணாதுன்றது தெரியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு லிஸ்டிங் எனக்காக அப்ளை பண்ணலாம். அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து நீங்கள் உங்களோட செக்டர் கான்சன்ட்ரேஷனும் அண்ட் டெப்த்தும் வந்து நம்ம வந்து ஃபோக்கஸாக வைக்கணும். அண்ட் ஃபைனல் என்னோட டிசிஷன்ஸ் வந்து என்னன்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸில் இருக்கிற எல்லா அக்கௌண்ட்ல வந்து இந்த ஐபிஓ வந்து நான் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நீங்களுமே வந்து இந்த ஐபிஓ வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கா லைக் பண்ணி உங்களோட நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுடைய குடும்பத்தில் இணையுங்கள். நன்றி நண்பர்களே.